என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தொண்டியிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் நமக்கு வந்து எம்பி பட்டினம். இந்த பட்டினத்தில் கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவில் இருக்குங்க. சிம்மமுக காளி அம்மன் அப்படின்னும், இதை பிருத்திங்கிரா தேவி அந்த முகத்தில், ஆனால் தேவி வந்து பிருத்திங்கிரா தான், இங்கே வந்து சிம்மமுக காளியாக வழிபடுறாங்க. அப்படி இந்த அம்மன் கோவிலுக்கு வந்து அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனுடைய வழிபாடுகள் வந்து பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இந்த அம்மன் கோவிலுக்கு வந்தால் அப்படின்னா கஷ்டங்கள் தீரும், நோய்கள் விலகும், கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்குன்னா பில்லி, சூனியம், ஏவல் போன்ற அனைத்து தீய சக்திகளையும் அழிக்கக்கூடியதான் சிம்மமுக காளியம்மன். இது பிருத்திங்கிரா ரூபமாக இங்கே கடற்கரை பக்கத்திலே இருக்கிறது. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மன் பாருங்கள், அருகாமையிலேயே கடல் இருக்குது. கடற்கரையை பார்த்த முகமாக இந்த அம்பாள் சிம்மமுக காளியம்மனாக இங்கு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம். சோழியக்குடி, அதாவது தொண்டி பக்கத்தில் சோழியக்குடி. சோழியக்குடியிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்பி பட்டினம், இந்த ஊருக்குள்ளே தான் கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சிம்மமுக காளியம்மனாக பிருத்திங்கிரா தான் அப்படியே ரூபமாக, பிருத்திங்கிராவுடைய ரூபந்தான். ஏன்னா பிருத்திங்கிரா தேவியுடைய அம்சம்தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா தொண்டியிலேருந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் எம்பி பட்டினம். கண்டிப்பாக சோழியக்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே வரணும். இந்த எம்பி பட்டினத்துக்கு வந்து அப்படின்னா நேராக வந்து இந்த அம்மன் கோவிலுக்கு தான் வந்து சேரும். கடற்கரை ஓரத்தில் கடலை பார்த்தது போல் அம்மன் இருக்காங்க. வாழ்க்கையில் அனைத்து செல்வத்தையும் தரக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இங்கே இருக்காங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை, செய்கிற தொழிலில் ஏதாவது மந்த நிலை இருந்தாலும் இந்த அம்பாள்கிட்ட வந்து எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி அம்பாளுக்கு சாற்றி தேங்காய் பழ அர்ச்சனை உடைச்சு பூஜை பண்ணி பாருங்கள். ஒரு முறை இந்த அம்பாள்கிட்ட வந்து அப்படின்னா உங்களுடைய பிணிகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். சிம்மமுக காளி அம்மனாக மகா பிருத்திங்கிரா ரூபத்தில் வினைகளை எல்லாம், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தீய சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல சக்தியை அருளக்கூடிய தேவியாக கடற்கரை ஓரத்தில் அதிசக்தி வாய்ந்த அம்மனாக செல்வத்தை வாரி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அம்மன் இங்கே அமைஞ்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மனோடு இந்த ஆலயத்தில் வீரமா காளியம்மனும் ஸ்ரீ முத்துமாரியம்மனும் இருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஆலயம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறை வந்து இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போங்க. நல்லது ரொம்ப நடக்கும். நன்றி.